Hello viewers, welcome to Simply Food Tamil. நாம் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் டக்கரான ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம், அதுவும் குக்கரில். எங்கள் வீட்டில் இந்த குழம்பு செய்கிறப்போ வழக்கமாக சாப்பிட்ற இட்லி தோசையை விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா 15-20 நிமிஷத்தில் இந்த குழம்பே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, தக்காளி மீடியம் சைஸ் 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு பெரிய வெங்காயம், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5 விரலில் அடங்குற மாதிரி புதினா, மல்லி, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க புதினா, மல்லியை சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் இதை வதக்குனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊத்தாம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வேக கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன கப் அளவு தண்ணி ஊற்றி தக்காளியும் மசாலாவும் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க சிக்கன் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம்.
ஒரு நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு நிமிஷம் வேக விடலாம். இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல வேக விடலாம். ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ 4 விசில் வர்ற வரைக்கும் மீடியம் ஹை ஃப்ளேம்ல நாம குக்கரை விட்டுறலாம். இப்போ 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு மூடியை எடுத்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு தூளை சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த இடத்துல உப்பை செக் பண்ணிட்டு உப்பு தேவைப்பட்டா நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழம்போட திக்னஸ்க்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில கரைச்சு குழம்போட சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான கிராமத்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.